தமிழ்ல ரிலீஸ் ஆன ஃபைண்டர் அப்படிங்கிற ஒரு படத்தோட கதையை தான் இன்னைக்கு ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா பார்க்க போறோம். இந்த மாதிரி நிறைய படங்களுடைய இன்ட்ரெஸ்டிங்கான கதைகளை ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா பார்க்கறதுக்கு மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. படத்தோட ஆரம்பத்தில் கிரிமினாலஜி ஸ்டூடெண்ட்ஸ் முன்னாடி ஒரு லாயர் பேசுற மாதிரி காட்டுறாங்க. இந்த சீஃப் கெஸ்ட் என்ன பண்றாரு அப்படின்னா, ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட இருக்க இன்ட்ரெஸ்டிங்கான ஐடியாஸ் ஏதாவது இருந்தா சொல்லுங்க அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. ஒவ்வொரு ஸ்டூடெண்டா அவங்களோட ஐடியாஸ் எல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்க ஒரே ஒருத்த மட்டும் இன்ட்ரெஸ்டிங்காக ஒரு விஷயத்த சொல்றான். அது என்ன அப்படின்னா, ரொம்ப நாளைக்கு முன்னாடி ஒரு மனைவி இறந்துட்டாங்க அப்படின்னு ஒரு கேஸ் இருந்தது. அந்த கேஸில் ஹஸ்பண்டே தன்னோட ஃப்ரெண்ட்ஸை வச்சு கொலை பண்ணார் அப்படிங்கிறது தான் அந்த கேஸ். 3 பேரை அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க, ஹஸ்பண்ட் உள்பட. இவங்க 3 பேரும் ஜெயிலில் இருக்க காலகட்டத்தில் திடீர்னு இறந்து போனதா சொன்ன அவங்க ஒய்ஃப் வந்து திரும்ப வந்துடுறாங்க. ஆக்சுவலாக என்ன நடந்திருக்கு அப்படின்னா, ஒய்ஃபோட சடலம் கிடைக்காதனால யாரோ ஒரு சடலத்தை வச்சு இவங்க 3 பேர்த்தையும் அடித்து அந்த கேஸில் ஒத்துக்க வச்சுருக்காங்க. இந்த மாதிரி நம்ம லா சிஸ்டத்தில் நிறைய பேர் தப்பே பண்ணாமல் ஜெயிலில் இருக்காங்க. அவங்க எல்லாத்தையும் கண்டுபிடிச்சி வெளியே கொண்டு வரதான் எங்களோட பிளான் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, சீஃப் கெஸ்டா வந்த தயாளம் வந்து ரொம்பவே அப்ரிஷியேட் பண்ணி உங்களோட ஐடியாஸ் நல்லா இருக்கு, இதை இம்ப்ளிமெண்ட் பண்ண பாருங்க அப்படிங்கிற மாதிரி என்கரேஜ் பண்றாரு. இதுக்கப்புறம் ஃபைண்டர் அப்படிங்கிற டைட்டிலை போட்டு இந்த படத்தை ஆரம்பிக்கிறாங்க. இந்த ஐடியாவை சொல்ற அந்த நபர் தான் ஹீரோ தன்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்த்துக்கிட்டு ஃபைண்டர் ஏஜென்சி அப்படிங்கிற ஒரு ஏஜென்சி ஆரம்பிக்கிறாங்க. இதுக்கான விளம்பரங்களையும் கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க. இந்த விளம்பரத்தை பார்த்துட்டு நிறைய பேர், என்னோட மாமா உள்ள இருக்காரு, என் தாத்தா உள்ள இருக்காரு, எங்க அப்பா உள்ள இருக்காரு, இவரை காப்பாற்றணும் அவரை காப்பாற்றணும், எக்கச்சக்கமான பேர் வர்றாங்க. இவங்க கிட்ட எல்லாம் கதையெல்லாம் கேட்டுட்டு ஹீரோ ஒரு முடிவு எடுக்கிறாரு. இங்க வர்றவங்க எல்லாரும் தப்பு பண்ணிட்டு ஜெயிலுக்கு போனவங்க தான், தன்னோட உறவினர்களை வந்து எப்படியாவது வெளியெடுத்துட மாட்டோமா அப்படிங்கிற எண்ணத்துல பொய் சொல்றாங்க அப்படிங்கறத கண்டுபிடிக்கிறாங்க. கட் பண்ணா ஒரு மீனவ கிராமத்துல ஒரு பொண்ணை காட்டுறாங்க. அந்த பொண்ணு நியூஸ் பேப்பர்ல இந்த அட்வர்டைஸ்மெண்ட்டை பார்த்துட்டு ஃபோன் பண்ணிட்டு, எங்க அப்பாவையும் இந்த மாதிரி தான் அரெஸ்ட் பண்ணி உள்ள வச்சிருக்காங்க, அவரை காப்பாற்றணும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. நேர்ல வாங்க உங்க கதையை கேட்டுட்டு என்னன்னு முடிவு பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, இந்த பொண்ணு தன்னோட பிளாஷ்பேக்கை சொல்ல ஆரம்பிக்கிறா. அவங்க அப்பா பீட்டர், அப்பாவும் அம்மாவும் வட்டிக்கு விட்டு வட்டி வசூல் பண்றாங்க இல்லையா, அவங்க கிட்ட வசூல் பண்ற வேலையை பார்த்துட்டு இருக்காங்க. சந்தோஷமா போய்கிட்டு இருக்க வாழ்க்கையில திடீர்னு என்ன நடக்குது அப்படின்னா, வட்டிக்கு விடுற அந்த முதலாளி எங்கேயோ ஓடி போயிடுறான். வட்டிக்கு வசூல் பண்ண இவங்க ஃபேமிலி மாட்டிக்கிறாங்க. ஊர்ல இருக்க எல்லாரும் உங்ககிட்ட தான் காசு கொடுத்தேன், நீ தான் தரணும் அப்படிங்கிற மாதிரி கேட்டுட்டு இருக்க, ராயன் அப்படிங்கிற ஒரு ரவுடி வந்து இவருக்கு ஹெல்ப் பண்றாரு. இவர் காசு வசூல் பண்ற ஆள் தான், ஓனர் ஓடி போயிட்டான், அவர் என்ன பண்ணுவாரு அப்படிங்கிற மாதிரி கேட்க, அதெல்லாம் தெரியாது, இவங்க தானே வசூல் பண்ணாங்க, இவங்க தான் அந்த காசு கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி அவன் சொல்லிக்கிட்டு இருக்கான். ராயன் தாங்கிட்ட இருக்க ஒரு 1 லட்ச ரூபா கொடுத்து அன்னைக்கே அவரை காப்பாத்துறாரு. இந்த கடன் பிரச்சனைனால அப்பப்ப வீட்டுக்கு வந்து யாராவது திட்டிக்கிட்டே இருக்கிறது. பீட்டர், அவங்க ஒய்ஃப், அந்த பொண்ணு 3 பேர் சேர்ந்து ஒரு கல்யாணத்துக்கு போகணும் அப்படின்னா கூட ஊர்ல இருக்கவங்களாம், எங்க 3 பேர் சேர்ந்து கிளம்புறீங்க, யாராவது 2 பேர் இங்கேயே இருங்க, ஒரு ஆள் மட்டும் தான் வெளியே போகணும், திடீர்னு எல்லாரும் வீட்டை விட்டு கிளம்பி ஓடி போயிட்டீங்கன்னா அப்படிங்கிற அளவுக்கு சந்தேகப்பட ஆரம்பிக்கிறாங்க. இந்த பண கஷ்டத்துல இருந்து எப்படி மீள்றது அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது, இந்த ராயன்ற ரவுடி அப்பப்ப மத்தவங்க பண்ண குற்றத்துக்காக இவர் வந்து சரண்டர் ஆயிட்டு இருப்பாரு. பணத்துக்காக இந்த வேலையை செய்யலாம் அப்படின்னு பீட்டர் முடிவெடுக்கிறாரு. ராயனும் பீட்டரும் ஒரு கேஸுக்காக சரண்டர் ஆகுறாங்க. அந்த கேஸ் ஒரு கவுன்சிலரை கொலை பண்ண கேஸ். இந்த கேஸ்ல ஆஜராக சொல்றதுக்காக ஒரு வக்கீல் தான் வந்து ஹெல்ப் பண்ணிருப்பான். அந்த வக்கீல் வந்து பீட்டரோட குடும்பத்துக்கு மாசம் மாசம் பணம் அனுப்புறது மட்டும் இல்லாம இந்த மாதிரியான வேலைகளும் செஞ்சுக்கிட்டு இருப்பான். ஒரு கட்டத்துக்கு மேல வக்கீல்கிட்ட போய், இந்த பொண்ணும் அவங்க அம்மாவும் வந்து எப்ப பீட்டரை வெளியெடுப்பீங்க, கொஞ்ச நாள் சரண்டர் ஆனதுக்கு அப்புறம் எப்படியும் பெயில எடுத்துட்டு தான் சொன்னீங்க, ஆனா எடுக்கவே இல்லையே அப்படிங்கிற மாதிரி சொல்ல, இப்ப எடுக்கிறேன் அப்ப எடுக்கிறேன் அப்படின்னு தட்டி கழிச்சுக்கிட்டே இருக்காங்க. ஒரு நாள் டைரக்டா ஆஃபீஸுக்கு போய், மாசம் மாசம் கொடுக்குற பணமும் வர மாட்டேங்குது, எங்க அப்பாவை வெளியும் எடுக்க மாட்டேங்கிறீங்க, என்னதான் நடக்குது அப்படிங்கிற மாதிரி கேட்க, உனக்கு மாசம் மாசம் பணம்லாம் கொடுக்க முடியாது, ஒழுங்கா வெளியே போ அப்படிங்கிற மாதிரி திட்டி அவன் அனுப்பிடுறான். இதுக்கப்புறம் அவங்க ஒய்ஃபும் பொண்ணும் பீட்டரை ஜெயிலில் போய் பார்க்குறாங்க. அங்கே போய் பார்த்தா கூட இருந்தால ராயன், அவன் உடம்பு சரியில்லாமல் இறந்து போயிருப்பான். இப்போ பீட்டர் மட்டும் தான் ஜெயிலில் இருப்பாரு. இந்த பொண்ணோட அம்மா பீட்டரை பார்த்து, நம்ம ஏமாத்தப்பட்டோம், நீ தெரியாமல் இந்த கேஸில் வந்து மாட்டிக்கிட்ட, உன்னை எப்படி வெளியே எடுக்கிறதுன்னு தெரியல அப்படிங்கிற மாதிரி சொல்ல, 2 பேருமே அங்கே கதறி கதறி அழுகுறாங்க. ஒரு கட்டத்தில் அம்மாவும் பொண்ணும் விஷம் குடிச்சு இறந்துடலாம் அப்படிங்கிற முடிவுக்கு வர்றாங்க. கடங்காரங்கள்லாம் அப்பப்போ காசு கேட்டு வீட்டுக்கு வர மாதிரி யதார்த்தமாக வர்ற இவங்க 2 பேரும் தற்கொலை பண்ணிக்கிறதுக்காக விஷம் குடிச்சிருக்காங்க தெரிஞ்சு ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணுறாங்க. அம்மாவை காப்பாற்ற முடியல, அவங்க இறந்துடுறாங்க. பொண்ணு மட்டும் தான் இருக்கா. அந்த லாயரை போய் பார்த்து, இப்போ எனக்கு யாருமே இல்லை, எங்கள் அப்பா வெளியே வந்தால் தான் எனக்குன்னு ஒரு குடும்பமே இருக்கும் அப்படிங்கிற மாதிரி கேட்க, அவங்க கொலை பண்ணாமலாம் அவங்க உள்ளே போகல, இந்த மாதிரி இங்கெல்லாம் வராத அப்படின்னு மிரட்டி அனுப்பிடுறாங்க. இந்த விஷயத்த பூரா ஹீரோ கிட்ட அந்த பொண்ணு சொல்லிக்கிட்டு இருக்கா. ஹீரோ அந்த பொண்ணு கிட்ட, எங்களால் முடிஞ்ச ஹெல்ப்பை கண்டிப்பாக பண்ணுறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லி அனுப்பிட்டு, இந்த பொண்ணு சொன்ன விஷயங்கள்லாம் உண்மையா பொய்யா அப்படிங்கிறத ஏரியா மக்கள்கிட்ட எல்லாம் விசாரிச்சு உண்மைதான் போல அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டாங்க. தெரிஞ்சுக்கிட்டு தயாளன் லாயர்கிட்ட ஃபோன் பண்ணி,
இந்த மாதிரி ஒரு கேஸை வந்து புதுசாக எடுத்திருக்கோம் அப்படிங்கிற மாதிரியான இன்ஃபர்மேஷனையும் கொடுக்குறாங்க. ஃபர்ஸ்ட் காமிச்ச தயாளன் லாயர்கிட்ட ஃபோன் பண்ணி இந்த கேஸில் ஒரே ஒரு ஐ விட்னஸ் இருக்கான், அந்த ஐ விட்னஸ்ட்டை மட்டும் பேசுறதுக்கு வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுங்க அப்படிங்கிற மாதிரி கேட்க அந்த ஐ விட்னஸ் போய் மீட் பண்ணுறாங்க. அவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, நானும் அந்த கவுன்சிலரும் தான் எப்பவுமே ஜாகிங் போவோம். அன்னைக்கு ஒரு நாள் அவர் என்னை விட தாண்டி கொஞ்சம் வேகமாக ஓடிட்டு இருந்தாரு. அங்கே ஒருத்தன் ஆட்டோவில் வந்து அவரோட கழுத்தை நெரிச்சு தூக்கிட்டு போனான், இது மட்டும் தான் எனக்கு தெரியும் அப்படிங்கிற மாதிரி விஷுவலை காட்ட அதில் நம்ம ராயன் தான் இருக்கான். நீ ராயனை மட்டும் தான் பார்த்தியா இல்லை இன்னொருத்தவங்க யாராவது இருந்தாங்களா அப்படிங்கிற மாதிரி கேட்க என் கண்ணுக்கு அந்த சுருட்டு முடிக்கார மட்டும் தான் தெரிஞ்சான், டிரைவர் சீட்டில் யாராவது இருந்திருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அடுத்து இந்த கேஸை விசாரிச்ச இன்ஸ்பெக்டர்கிட்ட வந்து பேசுகிறாங்க. அந்த இன்ஸ்பெக்டர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, சரண்டர் ஆனதுக்கு அப்புறம் என்ன நடந்தது அப்படிங்கிற மாதிரி பேச ஜட்ஜி கேட்டாரு எதனால இந்த கொலையை பண்ணீங்க அப்படிங்கிற மாதிரி. ராயன் சொல்கிறான், அவர்கிட்ட கொஞ்சம் காசு வாங்கியிருந்தேன், அதை வசூல் பண்ணுறதுக்காக வந்து ரொம்ப கேவலமாக பேசிகிட்டு இருந்தாரு, அதனால தான் அவரை போட்டு தள்ளிட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. எப்படி பண்ணீங்க அப்படிங்கிற மாதிரி வந்து காட்ட சொல்ல ஆட்டோலேருந்து எடுத்துகிட்டு வந்து ஒரு இடத்துல வச்சு அவரை அடின்னு அடிச்சிட்டு இருந்தோம். அடிச்சிட்டு இருக்கும்போது அவர் ஓவராக பேச அவர் கழுத்திலே குத்தி கொலை பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் இந்த பாடியை நடுக்கட்டில் எடுத்துகிட்டு போய் வீசிட்டு வந்துட்டோம் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, அதுக்கப்புறம் அந்த பாடியை நாங்கள் தேட ட்ரை பண்ணோம், அந்த பாடி எங்களுக்கு கிடைக்கவே இல்லை அப்படின்னு இன்ஸ்பெக்டர் சொல்லிட்டு எனக்கு தெரிஞ்ச அவங்க 2 பேர் தான் அந்த கொலையை பண்ணியிருப்பாங்க அப்படிங்கிறதையும் சொல்கிறாரு. இறந்து போன கவுன்சிலரோட ஒய்ஃப் வந்து வேற ஏரியா மாறி போயிருப்பாங்க. அவங்க ஒரு பெரிய மெத்த மாடியில் மேலேருந்து பேசுவாங்க. உங்ககிட்ட பேசணும் இந்த கேஸ் விஷயமா அப்படின்னு சொல்ல கவுன்சிலரோட ஒய்ஃப் வந்து ஏற்கனவே நிறைய பேர்கிட்ட இதை பற்றி பேசியாச்சு, உங்ககிட்ட பேசுறதுக்கு எனக்கு விருப்பம் இல்லை அப்படின்னு சொல்லி ஹீரோயினையும் அனுப்பி வச்சிடறாங்க. அதுக்கப்புறம் லாயரை பார்க்க வராங்க. லாயர்கிட்ட என்ன நடந்தது அப்படிங்கிற மாதிரி கேட்க, ஒரு நாள் நைட்டு ராயன் என்ன பார்க்க வந்தான், இந்த மாதிரி நாங்கள் ஒரு கொலை பண்ணிட்டோம், எங்களை காப்பாத்துங்க அப்படிங்கிற மாதிரி பார்க்க வந்தான். பணம் கொடுத்ததை கேட்டால் கொலை பண்ணுவியா அப்படிங்கிற மாதிரி நான் கேட்டேன். இல்லை ஒரு உணர்ச்சி வசத்தில் பண்ணிட்டேன் அப்படிங்கிற மாதிரி அவன் சொன்னான். கொலை பண்ணியிருந்தாலும் என்னால் முடிஞ்ச அளவுக்கு அவங்களுக்கு ஹெல்ப் பண்ண ட்ரை பண்ணேன், பட் இருந்தாலும் அந்த கேஸ் எங்களுக்கு சாதகமாக அமையல, அவங்க ஜெயிலுக்கு போயிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லி ஹீரோயினையும் அனுப்பி வச்சுட்டு லாயர் யாருக்கோ ஃபோன் பண்ணி இந்த மாதிரி 2 பேர் வந்து இதை பற்றி விசாரிக்கிறாங்க, கொஞ்சம் ஜாக்கிரதையாரு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். ஹீரோவுக்கு எல்லார் மேலேயும் சந்தேகம் வருது. குறிப்பாக ஐ விட்னஸ் உண்மையானே பார்த்தானா இல்லை பொய் சொல்கிறானா அப்படிங்கிற ஒரு டவுட்டு. அதுக்கப்புறம் கவுன்சிலரோட ஒய்ஃப் வந்து இருக்கிற ஏரியாவை விட்டு வேறு ஏரியாவுக்கு போயிருக்கா. அவளோட வீடு, காரு, அவளோட ட்ரெஸ்ஸிங் சென்ஸ்லேருந்து எல்லாமே மாறி இருக்கு. அடுத்து ராயன் உண்மையாகவே பொய்யான கேஸுக்கு தான் ஆஜராக போனானா இல்லை அவன் பண்ண கேஸில் இவரையும் சேர்த்து மாட்டி விட்டானா அப்படிங்கிற கேள்வி இருக்கு. சரி, இப்போ பீட்டரை மீட் பண்ணி சில விஷயங்களை விசாரிச்சாதான் தெரியும் அப்படிங்கிறதுக்காக நேரடியாக போய் மீட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஹீரோ வந்து பீட்டரை பார்த்து ராயர் பண்ண கொலையில் உங்களை மாட்டி விட்டானா அப்படிங்கிற சந்தேகம் இருக்கு, உண்மையா என்ன நடந்தது அப்படிங்கறத எங்ககிட்ட சொல்லுங்க அப்படிங்கிற மாதிரி கேட்க, அன்னைக்கு ஒரு நாள் வீட்டில் உட்காந்துட்டு இருந்தேன், ராயன் திடீர்னு வந்து இந்த மாதிரி நான் ஒரு கேஸ்ல வந்து சரண்டர் ஆக போறேன், எனக்கு மட்டுமே 5 லட்சம் கிடைக்க போகுது அப்படிங்கிற மாதிரி சொன்னான். உடனே நான் தான், நீ மட்டும் ஏன் தனியா சரண்டர் ஆகுற, நானும் வரேன், எனக்கும் அந்த காசு வந்து ரொம்பவே உதவியா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி கேட்க, அதுக்கப்புறம் ராயர் யாருக்கோ ஃபோன் பண்ணி நாங்க 2 பேரும் வரோம் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, சரி கூட்டு வா அப்படின்னு அந்த பக்கம் இருக்கவன் சொன்னான். போற வழியில எதுக்காக நான் சரண்டர் ஆக போறோம் அப்படிங்கிற மாதிரி கேட்டேன். ஒரு கவுன்சிலரை கொலை பண்ண வழக்குல தான் நம்ம வந்து சரண்டர் ஆக போறோம் அப்படிங்கிற மாதிரி சொன்னா. அதுக்கப்புறம் குரு அப்படிங்கிற ஒரு நபரை போய் பார்த்தோம். அந்த நபர் வந்து எப்படி போலீஸ்ட்ட பேசணும், எந்த இடத்துல இறங்கணும், எந்த இடத்துல கொலை பண்ணணும் அப்படிங்கிற அந்த ஸ்டோரி எல்லாம் வந்து ரெடி பண்ணி கொடுத்தான். அதுக்கப்புறம் லாயரை போய் மீட் பண்ணப்ப லாயர் வந்து குரு அப்படிங்கிறவன் எனக்கு ஃபோன் பண்ணா, எல்லா விஷயத்தையும் நான் பார்த்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னான். ஹீரோ கிட்ட லாயர் சொல்லும்போது இந்த மாதிரி அவங்களே தான் வந்தாங்கன்னு சொன்னா, இதை பிளான் பண்ணி தான் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது தெரியுது. ஹீரோவும் அந்த குரு அப்படிங்கிற நபரை உங்களால் அடையாளம் காட்ட முடியுமா அப்படிங்கிற மாதிரி சொல்ல, குருங்கிற நபரை நான் ஒரு தாட்டி தான் பார்த்தேன், ஆனால் அவனோட அடையாளம் எனக்கு அப்படியே ஞாபகத்தில் இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. அடுத்து கவுன்சிலரோட ஒய்ஃப் மேல கொஞ்சம் சந்தேகமா இருக்கு, விசாரிக்கலாம் அப்படின்னு அவங்க வீட்டுக்கு போனா அவ உள்ளே விடாம இருக்கா. கேட்ல இருந்துகிட்டே கவுன்சிலர் ஒய்ஃபை பார்த்து, நீ தானே உன்னோட ஹஸ்பண்டை கொலை பண்ண, அது எங்களுக்கு தெரியும் அப்படிங்கிற மாதிரி ஹீரோயின் கத்த, வீட்டை சுற்றி இருக்கவங்களாம் இவங்களை பார்ப்பாங்க அப்படிங்கிறதுக்காக கவுன்சிலரோட ஒய்ஃப் வீட்டுக்குள்ளே கூப்பிட்டு பேச ஆரம்பிக்கிறா. சொல்லுங்க, உங்களுக்கு இந்த கேஸை பற்றி என்ன தெரியும் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, என்னோட ஹஸ்பண்ட் கவுன்சிலராக ஜெயிச்சதுக்கப்புறம் நிறைய சம்பாதிக்கணும் அப்படிங்கிறதுக்காக எல்லா விஷயத்துலையும் கமிஷன் வாங்கிக்கிட்டே இருந்தார். திடீர்னு ஒரு நாள் அவர் யாரோ கடத்திட்டாங்க அப்படிங்கிறது தெரிய வந்தது. 4 நாள் ஆகியும் என்னோட கேஸில் எந்த ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்டும் இல்லை அப்படிங்கிறதுக்காக போலீஸ் ஸ்டேஷன்லாம் போய் பார்த்தேன். கவுன்சிலரோட ஆளுங்க ஆட்கொணர்வு மனு போட்டு இவங்களை கண்டுபிடிக்கலாம் அப்படிங்கிற முடிவு எடுத்தாங்க. அதுக்கப்புறம் தான் 2 பேர் நாங்கள் கொலை பண்ணிட்டோம் அப்படின்னு வந்து சரண்டர் ஆனாங்க. இந்த கேஸும் இதோட முடிஞ்சது அப்படின்னு நான் நினச்சிட்டு வீட்டெல்லாம் சுத்தம் பண்ணிட்டு இருக்கும்போது ஒரு 2 பெட்டி நிறைய காசை நான் பார்த்தேன். இந்த காசு எப்படி வந்தது, எதுக்கு வந்தது அப்படிங்கிறதெல்லாம் எனக்கு தெரியாது. இந்த பணத்தை தேடி யாராவது வந்துருவாங்களோ அப்படின்னு நினச்சிதான் நான் இந்த ஏரியாவை விட்டு தள்ளி வந்து வேற ஒரு இடத்துல இந்த காசை வச்சுட்டு சந்தோஷமா இருக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணேன். மற்றபடி இந்த கேஸை பற்றி எனக்கு எதுவுமே தெரியாது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். இந்த காசு எப்படி வந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னு ஹீரோ கேட்க, என்னோட ஹஸ்பண்ட் அடிக்கடி ஒரு சாமியாரை பார்க்க போவாரு. அந்த சாமியார்
சாமியார் கிட்ட நிறைய காசு இருக்கு அப்படின்னு ஒரு ஃப்ரெண்டு கிட்ட பேசிட்டு இருந்ததை ஒரு தாட்டி கேட்டிருக்கேன். இதுக்கு மேல இந்த விஷயத்துல எனக்கு எதுவுமே தெரியாது அப்படிங்கிற மாதிரி சொல்றா. அந்த சாமியாரை காட்டுறாங்க. அந்த சாமியாரும் ஒரு ஃப்ராடு கரப்பையில தான் இருப்பான். அந்த சாமியாரை நெருங்கவே முடியாது. அவன் கூட இருக்க ஒரு பிஏ மாதிரி ஒரு ஆள் இருப்பான். அந்த அசிஸ்டண்ட்டை மீட் பண்ணி சாமியார் கூட ஒரு பூஜை ரெடி பண்ணோம் அப்படிங்கிற மாதிரி கேட்க, அதெல்லாம் முடியாது போப்போ அப்படின்னு சொல்லிட்டு அவன் எங்கேயோ வேகமாக போகிறத பார்க்குறாங்க. அவன் ஒரு இடத்துல பப்ளிக் டாய்லெட்டில் ட்ரெஸ் எல்லாம் டிப்டாப்பாக மாற்றிக்கிட்டு ஒரு ஹோட்டல் ரூம் போய் ஒரு ரூம் வேணும், பொண்ணுங்க வேணும் அப்படிங்கிற மாதிரிலாம் கேட்டுட்டு இருக்கான். அந்த ரூமுக்கு போய் பார்க்கும்போது ஹீரோயின் உட்காந்துருக்கா. ஹீரோவும் ஹீரோயினும் அந்த ரூம்லேயே வச்சு அந்த அசிஸ்டண்ட்டை லாக் பண்ணிடுறாங்க. அந்த அசிஸ்டண்ட் அந்த ஆசிரமத்துக்குள்ளார நிறைய பணம் இருக்கிறத பார்க்குறான். அந்த பணம் இருக்கிற இடத்த பார்த்ததுக்கப்புறம் கொஞ்ச நாள்லயே அந்த ஆசிரமத்தில் ஐடி ரைட் நடக்குது. இந்த ஐடி ரைட் பண்ண வந்தவங்க கிட்ட சாமியார், இந்த ஆசிரமம் ஃபுல்லாக நீங்கள் எப்படி வேணால் தேடி பார்த்துங்க, ஒரு பைசா அவங்களால எடுக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாரு. அதே மாதிரி வந்த அஃபீஷியல்ஸ்லாம் தேடி தேடி பார்க்குறாங்க, எங்கேயுமே பணமே கிடைக்க மாட்டேங்குது. இந்த ஐடி ரைட் நடந்த டேட்டுக்கும் இந்த கொலை நடந்ததுக்கும் ஏதோ ஒரு சம்மந்தம் இருக்குது, இதை கண்டுபிடிக்கணும் அப்படின்னு பேசிகிட்டு இருக்கும்போது இவரோட ஆஃபீஸ்க்கு நிறைய பேர் முகமூடியை போட்டுக்கிட்டு வந்து ஹீரோவை போட்டு அடின்னு அடிக்கிறாங்க. ஒரு கட்டத்துக்கு மேலே ஹீரோ அவங்க எல்லாரையும் அடித்து துரத்தி விட்டுறாரு. இந்த கேஸை நம்ம விசாரிக்கிறது யாருக்கோ பிரச்சனையாக இருக்குது, சீக்கிரமே நம்ம இந்த கேஸில் என்னதான் நடந்தது அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிடலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. இதுக்கு நடுவில் ஆசிரமத்தோட அசிஸ்டண்ட் வந்து ஒரு குறிப்பிட்ட நாளில் பூஜை பண்ணுறதுக்காக நிறைய பேர் வந்துட்டு போவாங்க அப்படின்னு சொல்லியிருக்கான். அந்த நாளில் வந்து ஆசிரமத்துக்குள்ளார ஹீரோ போகலாம் அப்படிங்கிற முடிவு எடுக்கிறான். ஆசிரமத்துக்குள்ளார காளி அப்படிங்கிற ஒரு நபர் வந்து போகிறான். அதை ஃபோட்டோ எடுத்து வச்சுக்கிறாங்க. காளி கூடயே ஒரு அசிஸ்டன்ட் போகிறான். அந்த அசிஸ்டண்ட்டையும் ஃபோட்டோ எடுத்து வச்சுக்கிறாங்க. இந்த 2 ஃபோட்டோவும் எடுத்துகிட்டு போய் பீட்டர்கிட்ட காட்டினா காளிங்கிறவனா தெரியாது. ஆனால் அந்த அசிஸ்டன்ட் இருக்கான் இல்லையா, அவன் தான் அந்த குரு. இந்த குரு தான் வந்து எங்களை எப்படி கொலை பண்ணீங்க, எப்படி ஓடினீங்க அப்படிங்கிற அந்த ஸ்டோரியை கிரியேட் பண்ணி இப்படி தான் சரண்டர் ஆகணும் அப்படிங்கிறதெல்லாம் சொல்லி கொடுத்தான் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, அப்போ இந்த கொலையை ராயன் தான் பண்ணியிருக்கான் அப்படிங்கிறது கன்ஃபார்ம் ஆகுது. கொலை செஞ்ச அன்னைக்கு அந்த ஆட்டோ ஓட்டிட்டு வந்தது இந்த குருவாக தான் இருக்கணும் அப்படிங்கிறத கன்ஃபார்ம் பண்ணுறாங்க. இந்த காளி அப்படிங்கிற நபர் யாருன்னா, ஊருக்குள்ளே கட்ட பஞ்சாயத்துலாம் பண்ணி நிறைய இடத்த வளைச்சு போகிறது தான் இவனோட வேலை. ஆனால் ஒரு இடத்த மட்டும் அந்த லேண்டோட வேல்யூவோட டபுள் மடங்கு கொடுத்து வாங்கியிருப்பான். ஹீரோ எல்லார்கிட்டையும் விசாரிக்கிற மாதிரி காளியோட அண்ணன் ஒருத்தன் சாதாரண பொட்டி கடை வச்சிருப்பாரு, அவர்கிட்ட போய் விசாரிக்கிறான். அவன் நிறைய பேர் ஏமாத்தி இப்படி வளர்ந்துட்டான், எங்க அப்பாவும் அவர் கூட இருந்து இறந்துட்டாரு அப்படிங்கிற மாதிரி சொல்ல, அவங்க அப்பா இறந்த தேதியும் கவுன்சிலர் கடத்தப்பட்ட நாளும் ஒரே நாளாக தான் இருக்கும். இந்த குருங்கிறவன் காளி கூடவே இருக்கக்கூடிய ஒரு அசிஸ்டன்ட் மாதிரி. காளிக்கு இப்படி எல்லாரும் விசாரிச்சுட்டு இருக்காங்க, இந்த கேஸ் அடுத்த கட்டத்துக்கு போகுது அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் வந்து இந்த லாயர் வந்து சொல்ல ஆரம்பிக்கிறான். இந்த கேஸ் அடுத்த கட்டத்துக்கு போறதுக்குள்ளார குருவை சரண்டர் ஆக சொல்லுங்க, சரண்டர் ஆயிட்டு பீட்டர் நல்லவன் தான், நான் தான் அவனை சரண்டர் ஆக சொல்லேன் அப்படின்னு ஒத்துக்க வைங்க, இந்த கேஸை அடுத்த கட்டத்துக்கு போகாமல் பார்த்துக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இதுலேருந்து என்ன தெரியுது அப்படின்னா, இந்த கேஸ் வந்து கவுன்சிலர் மரணம் மட்டும் இல்லாமல் அதை தாண்டி ஏதோ ஒரு விஷயம் இருக்குது அப்படிங்கிறது தெரிய வருது. கோர்ட்டில் போய் பீட்டருக்கும் இதுக்கு எந்த சம்மந்தம் இல்லை, நான் தான் வந்து அவனை சரண்டர் ஆக சொன்னேன், நான் தான் கவுன்சிலரையும் கொலை பண்ணேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். அவ்வளோதானே, கேஸ் முடியுது அப்படின்னு பார்த்தா ஃபர்ஸ்ட்டில் காமிச்ச அந்த சீஃப் கெஸ்ட் டயாலன் வக்கீல் வந்து இந்த கேஸை இதோட முடிக்க முடியாது, இதில் நிறைய குழப்பம் இருக்குது அப்படின்னு ஆரம்பிக்கிறாரு. இந்த கேஸுக்கு பின்னாடி காளியும் சம்மந்தப்பட்டிருப்பானோ அப்படின்னு தெரியுது. அந்த காளியோட இடத்த சர்ச் பண்ண நீங்கள் வந்து பர்மிஷன் கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி கேட்க, காளி டபுள் மடங்கு காசு கொடுத்து வாங்கின அந்த இடத்த வந்து சர்ச் பண்ணுறாங்க. போலீஸ்லாம் சர்ச் பண்ணிட்டு இருக்கும்போது அங்கே ஒரு மனித எலும்பு கிடைக்குது. இந்த மனித எலும்பு கிடைச்சவனையும் காளியும் அரெஸ்ட் பண்ணுறாங்க. கவுன்சிலர் அடிக்கடி இந்த ஆசிரமத்துக்கு போயிட்டு வருவார் இல்லையா, அந்த ஆசிரமத்துக்கு காளி வந்து நிறைய பணத்தை கொடுத்து அதை பத்திரமா பார்த்துக்கோ அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பான். கவுன்சிலர் ஆசிரமத்துக்கு ஃபோன் பண்ணி இந்த மாதிரி ரைடு வரப்போகுது, இந்த பணத்தை எல்லாத்தையும் ஒரு இடத்துக்கு சேஃப்டியாக கொண்டு போங்க அப்படிங்கிற மாதிரி சொல்ல, ஒரு டெம்போல ஏற்றி அந்த பணத்தை கொண்டு போகிற வழியில் போலீஸ் பிடிச்சிடுறாங்க. காளி கிட்ட ஃபோன் பண்ணி, சாமியார் எனக்கு என்னமோ இந்த கவுன்சிலர் மேலே தான் சந்தேகமாக இருக்கு, நமக்கும் இன்ஃபர்மேஷன் கொடுத்துட்டு போலீஸ்க்கும் இன்ஃபர்மேஷன் கொடுத்துட்டான் அப்படின்னு நினைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, காளி வந்து அவனோட அசிஸ்டன்டான குரு கிட்ட சொல்லி உடனே அந்த கவுன்சிலரை தூக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. இந்த இடத்துல ராயன் கவுன்சிலரை கடத்துற வரைக்கும் தான் பண்ணியிருப்பான், மற்றபடி கொலை பண்றதெல்லாம் அவன் பண்ணியிருக்க மாட்டான். காளியும் குருவும் சேர்ந்து தான் கொலை பண்ணியிருப்பாங்க. என்னோட பணத்தெல்லாம் உங்ககிட்ட தான் இருக்கு அப்படின்னு எனக்கு தெரியும் அப்படிங்கிற மாதிரி ஒரு இடத்துல வச்சு மிரட்ட, என்கிட்டலாம் அந்த பணம் இல்லை, போலீஸ் கிட்ட இருந்து பிடிச்சவனையும் பெரிய பெரிய தலைங்க எம்எல்ஏ எல்லாம் அந்த காசை எடுத்துக்கிட்டாங்க, என்கிட்ட அதோட பணம் கொஞ்சம் தான் இருக்குது, வேணா சொல்லு அந்த பணத்தை அவங்ககிட்ட கொடுத்துட்றேன் அப்படிங்கிற மாதிரி காளி கிட்ட சொல்ல, பொய்யாட சொல்கிற அப்படின்னு சொல்லிட்டு அவனை கத்தியாலே குத்தி கொலை பண்ணியிருப்பாங்க காளியும் குருவும். கவுன்சிலரை எல்லாரும் தேட ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னு தெரிஞ்சவனையும் சாமர்த்தியமாக ஒரு விஷயத்த காளி பண்ணுறான். அவனோட அப்பாவை கொஞ்ச நாள் ஆசிரமத்தில் இருங்க அப்படின்னு அனுப்பி வச்சுட்டு கவுன்சிலரோட பாடியை வச்சு தன்னோட அப்பா இறந்துட்டாங்க அப்படின்னு ஊர் மக்களையும் போலீஸையும் நம்ப வைக்க ஆரம்பிக்கிறான். கொஞ்ச நாள்லயே ஆசிரமத்தில் இருக்க அப்பாவுக்கு நெஞ்சு வலி வருது, என்னோட பையனை கூப்பிடுங்க அப்படின்னு சொல்ல
சொல்ல காளி போய் அவங்க அப்பாவை மீட் பண்றான். என்னை ஹாஸ்பிட்டல் கூட்டு போப்பா அப்படின்னு அவங்க அப்பா அழுகுறாரு. இல்லப்பா உன்னை கூட்டு போனா நான் மாட்டிக்குவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பாவை அங்கேயே சாவ விட்டுறாங்க. அதுக்கப்புறம் அந்த பாடியை டிஸ்போஸ் பண்ணும் அப்படிங்கிறதுக்காக பக்கத்துல இருக்க ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் ஏரியால குழி தோண்டி புதைச்சிடுறாங்க. இந்த இடம் வேறவங்க கையில இருந்ததுன்னா நம்ம மாட்டிக்கும் அப்படிங்கிறதுக்காக அந்த இடத்த டபுள் மடங்கு காசு கொடுத்து நம்மளே வாங்கிக்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணியிருக்கான். காளியும் குருவும் தான் இந்த கேஸோட உண்மையான குற்றவாளிங்க அப்படின்னு அவங்க 2 பேர்த்தையும் அரெஸ்ட் பண்ணிடுறாங்க. பீட்டருக்கும் இதுக்கும் சம்பந்தம் இல்லை, பீட்டர் நிரபராதி அப்படின்னு சொல்லி இந்த கேஸ்ல இருந்து அவரை விடுவிச்சிடுறாங்க. இந்த நியூஸை ஃபைண்டர் ஏஜென்சியில் இருக்கக்கூடிய நம்ம ஹீரோ அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் உட்காந்து படிச்சு சந்தோஷமா இந்த படம் முடியுது.